ஆராதனை எத்திசையும் புரிவோ. நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். உயிருள்ள தேவன் அவர், உன்னதமான இறைவன் அவர். இந்த உன்னதமான திருத்தலத்திலே கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய உன்னதமான மகிமை மிக்க இந்த வருடத்தினுடைய 2ஆம் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையாகிய இந்த நாளில் கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய நவநாள் திருப்பலி ஆராதனையில் பங்கெடுக்க வந்திருக்கிற இந்த வேளையில் நற்கருணை ஆண்டவரிடம் நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய மன்றாட்டுக்கள், கண்ணீர், கவலைகள் அனைத்தையும் ஒருமுகப்படுத்துவோம். சிந்தனைகளை சிதறடிக்க விடாமல், எண்ண ஓட்டங்களை வேறெங்கும் அலைய விடாமல் ஒருமுகப்படுத்துவோம். நற்கருணை ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்குவோம். இந்த வேளையில் ஆண்டவர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையாக இன்று ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நம்மை சந்திக்க நமக்கு அருகில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து எழுந்து நின்று இந்த ஆராதனை பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா? கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றியோடு இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். எல்லாரும் உற்சாகமாக இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில் இறைவன் நம்மை எழுந்தருளி வந்திருக்கிறார், ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உன்னதமாக இறைவனை ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் தெய்வமே, விசுவாசத்தின் தந்தையே, ஈசாக்கின் தெய்வமே, இதோ இஸ்ராயேல் மக்களுடைய சந்ததியை விருத்தியடைய செய்த உம்முடைய அன்பு ஆபிரகாமுடைய உன்னதமான மகனாக இஸ்ராயேல் மக்களை ஆண்டு நடத்துகிற, இஸ்ராயேல் மக்களினுடைய தலைமுறையை முதல் மகனாக இருந்து வெளியிடத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கிற ஈசாக்கை போல, யாக்கோபை போல ஆண்டவரே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த மாதத்தில் நீர் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே என்று சொல்லி பாடி ஆண்டவரை அர்ப்பணிப்போமா? ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். எல்லாரும் ஆபிரகாமின் சத்தமாக எல்லா நாவுகளும் எல்லா உதடுகளும் ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதி. இறைவா, இறைவா, உற்சாகமாக இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதி. உற்சாகமாக எல்லாரும் இறைவா, இறைவா, எல்லா நாவுகளும் எல்லா உதடுகளும் ஆவியின் அபிஷேகத்தை உணர, ஆண்டவருடைய தொடுதலை உணர, இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
ஏசையா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே உம்மை ஆராதிக்கிறேன். எங்களை வழிநடத்தும் தெய்வமே எங்களை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கடந்த வருடம் முழுவதும் நமக்கு வாழ்வு கொடுத்தவர், கடந்த வருடம் முழுவதும் நமக்கு வழிகாட்டியவர். இதுதான் பாதை, இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும், இந்த வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவையான பலத்தையும் தேவையான ஆசீர்வாதங்களையும் தேவையான சக்திகளையும் வழங்கி இதோ நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த உன்னதமான நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாடுவோமா? வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். எல்லாரும் வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன், வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனே. கரங்களை உயர்த்தி மேல. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை உற்சாகமாக எல்லாரும். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசையா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனை உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இதோ நற்கருணையில் எழுந்தருளி வந்திருக்கிற இந்த உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கலாம், பலகீனர்களாக இருக்கலாம், குற்றம் குறைகள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை. இதோ நான் பாவிகளை அல்ல, இரக்கத்தையே நான் எதிர்கொண்டு வந்திருக்கிறேன், அவர்களை தேடி வந்திருக்கிறேன், பாவிகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி எழுந்தருளி வந்திருக்கிற இந்த உயிருள்ள நற்கருணை ஆண்டவரை, நம்முடைய பாவங்களை கடந்து துன்பங்களை கடந்து நம்முடைய குறைகளை கடந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிற தேவனை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஆராதிக்கிறோம் என்று சொல்லி முழு மனதோடு அர்ப்பணித்து பாடி ஒப்பு கொடுப்போமா? ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனே கரங்களை மேலேயே. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். எல்லாரும் உற்சாகமாக இறைவா, எல்லா நாவுகளும் எல்லா உதடுகளும் எல்லா உள்ளமும் எல்லா மக்களும் சத்தமாக உற்சாகமாக உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை இறைவா இறைவா தொடர்ந்து இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். எல்லாரும் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், முழு உள்ளத்தோடு முழு வாஞ்சையோடு இறைவா இறைவா உம்மை முழு பலத்தோடு முழு ஆற்றலோடு பாவ உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கின்றேன், குறைகளோடு கண்ணீரோடு துன்பத்தோடு மனபாரத்தோடு உள்ள வலியோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை துதியுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நற்கருணை ஆண்டவரை துதிங்க. இயேசுவே என்று கூப்பிடு. எல்லா நாவுகளும் இதோ தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று பத்லகேமின் குழந்தை
ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது அவர் நின்று அவன் பக்கமாக திரும்பி அவனை அழைத்து அவனை குணப்படுத்தியது போல உங்களையும் இந்த வேளையில் ஆண்டவர் உங்கள் பக்கமாக திரும்பி உங்களை குணப்படுத்த இதோ நற்கருணை வடிவிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை கூப்பிடு, இயேசுவே என்று அழையுங்கள். நற்கருணை ஆண்டவரே என்று கூப்பிடு. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை அழைத்தவரே என்று அழையுங்கள். அந்தோணியாருக்கு வாழ்வு கொடுத்தவரே, அந்தோணியாரை புனிதராக உயர்த்தியவரே, அவரை பல மடங்காக பயன்படுத்தியவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை கூப்பிடு. அன்பு ஆண்டவரே, இந்த நற்கருணை வேளையிலே எங்களை முழு மனதோடு ஒப்புக்கொடு, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் நீரே எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி காத்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஆராதனையின் ஜெப சிந்தனையாக நாம் சிந்திக்கின்ற இறை வார்த்தை யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. யாராவது விவிலியம் வைத்திருந்தால் வாசியங்கள் பார்க்கலாம். யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை வச்சிருக்கீங்களா? பைபிள் வச்சிருக்கீங்களா? எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள். தொடர்ந்து அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். Praise the Lord. 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 யாரை அணுகி வரணும்? யாரை அணுகி வரணும்? இந்த ஆண்டவரை நீங்கள் அணுகி வரணும். அப்ப அவர் என்ன செய்வார்? அவரும் உங்களை அணுகி வருவார். நமக்குரியவர்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வழக்கமாக ஆடைகள்லாம் எடுப்பதற்கு கடைக்கெல்லாம் போவீங்க. சேலை, வேட்டி சேலை எடுத்துகிட்டு போவீங்க. சேலையை பார்த்து வாங்குவீங்களா, இல்லை என்ன பண்ணுவாங்க? கண்ணில் பார்ப்பீங்க, பார்த்த உடனே வாங்கிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? விரித்து தொட்டு பார்த்து அது என்ன தரமாக இருக்கா, இல்லை லைட்டில் ரொம்ப பிரைட்டாக நிறைய லைட்லாம் போட்டு நம்ம ஏமாத்திடுறாங்களா, அப்படிலாம் எடுத்து பார்த்து கண்ணை உத்து பார்த்து வாங்குவோம் இல்லையா? இல்லை ஃபாதர், நாங்கள் போனனையும் அந்த கலர் சேலை எடுங்க, அந்த ப்ளூ கலர் சேலை எடுங்க, அந்த சேலை கொடுத்துருங்க அப்படின்னு எடுக்கிறவங்க யாராவது இருக்கீங்கன்னா கை தூக்குங்க பார்ப்போம். நாங்கள் போன உடனே ஒரு 5 நிமிஷம் தான் ஃபாதர், 10 நிமிஷத்தில் அந்த ட்ரெஸ் எடுங்க, அது ஓகே, அது சைஸ் கரெக்டாக இருக்கா, ஓகே, அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துருங்க, என்ன விலை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக ஆடை எடுக்கிற ஆண்களோ பெண்களோ இருந்தால் கை தூக்குங்க பார்ப்போம். அரை மணி நேரத்தில் எடுத்துடுவீங்களா? வெரி குட், கொஞ்சம் பேர் தூக்குறீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் அதிகமானோர் நம்ம அப்படி செய்வதில்லை. என்ன பண்ணுறோம்? அதை வாங்கி பார்த்து ஒரு சில என்ன பண்ணுவோம், மேலே என்ன பண்ணுவோம், அந்த சேலையை போட்டு இந்த கலரு மேட்சிங்காக இருக்கா, இந்த கலரு நம்முடைய கலருக்கு கரெக்டாக இருக்கா, அடிக்குதா இல்லை எடுத்து கொடுக்குதா, அழகாக இருக்குதா என்றதெல்லாம் பார்த்து வாங்கும். இன்னும் குறியோல் இது தவறல்ல, அப்படி தான் நம்ம வாங்கணும், அப்படி தான் செய்ய வேண்டும். நாம் உழைத்து சம்பாதித்து வாங்குகிற அந்த பணத்தை வைத்து ஆடை வாங்குகிறோம், பொருட்கள் வாங்குகிறோம். அந்த பொருட்களை பார்த்து வாங்குகிறோம், நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் இல்லையா? அதில் முதல் முறை அணுகிற பொழுது எப்படி இருக்கும்? அந்த அந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் உடுத்துக்கிற பொழுது எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சே, நான் பார்த்து வாங்கியிருக்கேன். அதை விட எப்போ சந்தோஷமாக இருக்கும்? அந்த ட்ரெஸ்ஸை அதை விட எப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? எங்கே சொல்லுவாங்க? யாராவது எங்கே சொல்லுவாங்க? கல்யாணத்திலையா? கோயில்? இங்கே இன்னைக்கு நடக்காது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு நினச்சி பாருங்கள். அந்த ராத்திரியில் நீங்கள் யாருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனீங்க? உங்கள் ட்ரெஸ்ஸை யாராவது பார்த்து அருமையாக இருக்கே உங்கள் ட்ரெஸ்ஸு, சேலை எங்கே வாங்கினீங்க கேட்டாங்களா இல்லையா? நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? கேட்டிருப்போம்.
கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு, தேர் அன்னைக்கு. ஏன்? அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது என்று நிறைய பேர் பாராட்டுவாங்க. அந்த பாராட்டை கேட்கிற பொழுது என்னது? நமக்குள்ள ஒரு சந்தோஷம். நான் வாங்கினது நிறைய பேர் பாராட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, எதற்காக இதை சொல்றேன்னா, சாதாரண மக்கி போகிற, சாதாரண அழுகி போகிற, கொஞ்ச நாள் ஆகி இத்து போகிற அந்த சேலை அப்பதான் வாங்கியிருப்பீங்க. எத்தனை நாள் தாங்கும்? ஒரு 4 வருஷம் 5 வருஷம். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும் அது நாறு நாரா கிழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதை கிழிச்சு டேபிள் துடைக்க, பெஞ்சு துடைக்க தான் பயன்படுத்த முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, அழிந்து போகிற, மக்கி போகிற, இழிந்து போகிற, கிழிந்து போகிற அந்த ஆடைகளுக்கே, பொருட்களுக்கே இவ்வளவு நேரத்தை, சிரத்தை எடுத்து நாம் செய்கிறோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு யாக்கோபு வழியாக, நீ என்னை அணுகி வருகிற பொழுது என்ன சொல்கிறார்? நானும் உன்னை அணுகி வருவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அணுகி வருதல்னா என்ன? அணுகி வருதல் அப்படின்னா என்ன? பக்கத்துல வரதா? பக்கத்துல வரதா? அணுகி வருது இல்ல. அவரை நம்முடைய இதயத்தில் உணர்வது, இன்னும் நெருக்கமா, இன்னும் விசேஷமா, இன்னும் வல்லமையா, இன்னும் ஆற்றலா, என் ஆண்டவர் என்னோடவே இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வு பார்த்தீங்களா? அதுதான் கடவுளை அணுகி வருதல். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்வார் யாக்கோபு வழியாக, ஆண்டவருக்கு பணிந்து வாழுங்கள், அப்பொழுது என்ன பண்ணும்? எது உங்களை விட்டு ஓடி போகும்? எது உங்களை விட்டு ஓடி போகும்? அழகைனா என்ன? தீய ஆவியா? சாத்தானா? இதெல்லாம் சாத்தான் இன்னைக்கு நமக்கு. தீய சிந்தனைகள். அப்புறம் சத்தமே வரமாட்டேங்குது. தூங்கிட்டீங்களா? சொல்லுங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க. பொறாமை. இப்போ நீங்கள் சொல்லும்போது அவங்க பொறாமப்படுறீங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை நான் பொறாமப்படுறதுனால அந்த வார்த்தை சொல்கிறீங்களா? அப்படி சொல்லணும். நான் பொறாமப்படுறேன், நான் கோபப்படுறேன், நான் ஆணவம் கொள்கிறேன், நான் அவங்கள தவறாக பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டவருக்கு பணிந்து வாழுங்கள், அப்பொழுது இந்த உங்கள் உள்ளத்தில், உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய தீய சிந்தனைகள் எல்லாம் என்ன பண்ணும்? உங்களை விட்டு ஓடி போகும். அது ஓடி போனால் மட்டும்தான் இந்த ஆண்டவரை நீங்கள் அணுகி வருவீங்க. இந்த ஆண்டவரும் உங்களை அணுகி வருவார். நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில், இந்த ஆராதனையில், இன்னும் கொஞ்சம் நேரம் நடக்கிற திருப்பலியில் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. நல்லா மனசில் இந்த சிந்தனை மட்டும் நான் முதல்ல சொல்கிறேன். உங்களுடைய உள்ளத்தில், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ, உங்கள் குடும்பத்திலேயோ, உங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யார் மீதாவது உங்களுக்கு மனத்தாங்கல் இருக்குமே என்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார் நற்செய்தியில்? நீ காணிக்கை ஒப்பு கொடுக்கிற வரும் பொழுது உனக்கு யார் மீதாவது மனத்தாங்கல் இருக்கும் என்றால், அல்லது உன் மீது யாருக்காவது மனத்தாங்கல் இருக்கும் என்றால், எங்கே வச்சுட்டு போ காணிக்கைய? அங்கேயே வைத்துட்டு எங்கே போக சொல்கிறாரு? எங்கே போக சொல்கிறாரு? யார்கிட்ட மனத்தாங்கல் இருக்கு அவர்கிட்ட போய் நீ சமாதானம் செஞ்சுட்டு வந்துட்டு அப்புறம் உன்னுடைய காணிக்கையை செலுத்து. அப்போ தான் என்ன பண்ணுவார் இந்த ஆண்டவர்? உங்களுடைய காணிக்கையும் என்னுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு நீங்கள் நல்லா மனசில் பதிய வச்சு, ஏதாவது ஒன்றில் இன்னைக்கு யாராவது ஒருத்தட்டையாவது நீங்கள் சமாதானம் ஆகலினா, இன்னைக்கு இந்த 10:30 மணி நேரத்திலிருந்து 12:30 மணி வரைக்கும் நீங்கள் செலவழிக்கிற எல்லா நேரமும் வீண். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற உங்கள் குடும்பத்தில், அக்கம் பக்கத்தில், நண்பர்களில் யாரிடமாவது நீங்கள் சமாதானமாகி இந்த கடவுளை இதயத்தில் எங்கே வாங்கிட்டு போக போகிறீங்க? ஆமேன் என்று சொல்லி என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் எங்கே வர போகிறார்? உங்களுடைய உள்ளத்தில். அந்த ஆண்டவரை உள்ளத்தில் வாங்கி, ஆண்டவரை அணுகி உள்ளத்தில் எடுத்து செல்கிற பொழுது அந்த ஆண்டவரை அவங்களோடு வருகிறார். அந்த ஆண்டவரை நீங்கள் பெற்று செல்கிற பொழுது யாராவது ஒருத்தட்டையாவது நீங்கள் சமாதானம் ஆகலைனா, கண்டிப்பாக உங்களால் இந்த ஆண்டவருக்கு பணிந்து வாழ முடியாது, இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முக்கியவர்கள் அண்ணர் தான் இன்றைக்கி நம்முடைய பல வாழ்க்கையில் துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், பொறாமைகள் இதெல்லாம் வருவதற்கு, இதெல்லாம் போகாமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு காரணம்தான். இந்த கடவுள்கிட்ட உங்களால் பணிந்து வாழ முடிவதில்லை. யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவிக்குள்ளாகவே,
பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாகவே இன்னைக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நான் ஏன் அவங்களுடைய பேச்சை கேட்கணும்? நான் சொன்னா கேட்டுறணுமா, இல்லை அவங்க சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவங்க மனசுல இப்பொழுது எண்ணம் தோன்றுச்சுன்னா, இந்த நற்கருணை ஆராதனையை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இப்பொழுது ஒரு 2 வரிகள் பாடுகளை மட்டும் நாம் பாடி ஆராதனைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகவே முடிந்தவர்கள், உங்களால் முடிஞ்சுச்சுன்னா முழந்தால் படியிருங்க, இல்லை முடியாதவர்கள் எழுந்து நில்லுங்க. முடிந்தவர்கள் முழந்தால் படியிருங்க, முடியாதவர்கள் எழுந்து நில்லுங்க. குணமளிப்பவரே என்கின்ற அந்த வார்த்தைகளில் முதல் 4 வார்த்தைகளை மட்டும் பாடப்போகிறோம். சகோதரி அவர்கள் அந்த வார்த்தைகளை நமக்கு முதலில் வாசித்து காட்டுவார்கள். பின்பு அவர் ஒரு முறை பாடுவார்கள். அதை நாம் உள்வாங்கி பாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை பாடுகிற பொழுது உங்க மனசுல யாரு உங்க மனசுல கண் முன்னாடி வைக்கணும் அப்படின்னா, பர்த்திமேயு. யாரு பர்த்திமேயு? குருடன். என்னாச்சு? அவன் என்ன பண்ணான்? இயேசு தன்னை கடந்து போகிற பொழுது, தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி என்ன பண்ணான்? அமைதியா ஜெபிச்சான். என்ன பண்ணான்? கத்துனான், கூக்குரல் இட்டான். அவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி, அவ்வளவு கூட்டத்துல நெரிசல்ல இயேசு போயிட்டு இருக்கார். அவன் குரல் யாருக்கு கேட்டுச்சு? அத்தனை கூட்டங்களுக்கு மத்தியில் அவனுடைய குரல் யாரு கேட்டுச்சு? இந்த இயேசு கேட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உங்களுடைய குரல் இந்த ஆண்டவருக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கூக்குரலிடணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் கண்ணீரை ஆசீர்வதியும், என் நோயிலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி இந்த ஆண்டவரை நீங்க கூக்குரல். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நிறைய பேர் இன்னமும் அங்கே இங்கும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மனது ஒருமுகப்படுத்தப்படலை. யார் வராங்க, யார் போறாங்க என்றெல்லாம் நீங்கள் பார்த்து. அன்புக்குரியவர்களே, இது முக்கியமான தருணம். இந்த 5 நிமிடத்தை நீங்க நல்ல முறையில் ஒப்புக் கொடுக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆண்டவர் உங்களை கடந்து வர வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த பர்த்திமேயு குருடனை போல கூக்குரலிட வேண்டும். உணர்ந்து இந்த வரிகளை உணர்ந்து பாடி ஆசீர்வாதத்திற்குள் கடந்து செல்வோமா? குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். இயேசுவே, இயேசுவே என்னை குணப்படுத்தும். எந்த இயேசுவே? எந்த இயேசுவே, இயேசுவே என்னை குணப்படுத்தும். இங்க பாருங்க. உங்களுக்கு இப்பொழுது உங்க மனதை ஒருமுகப்படுத்த முடியலன்னா கண்ணை மூடிக்கிங்க. இல்லை உங்களால் யாரும் சுற்றி இருக்கிறா, யாரை பற்றி நான் பார்க்கல, இந்த இயேசுவை மட்டும் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா இயேசுவை மட்டும் பாருங்க. இல்லைன்னா கண்ணை மூடிக்கிங்க, கரங்களை குவிச்சுங்க. உங்களுக்கு எப்படி நிற்கணுமோ, எப்படி உட்காரணுமோ, எப்படி முழங்கால் படிக்கணுமோ அப்படி நின்றுக்குங்க. ஆனால் உங்கள் மனக்கண் முன் யார் இருக்கணும்? இந்த இயேசு நிற்க வேண்டும். நற்கருணை ஆண்டவர், தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று அந்த வார்த்தைகளை பாடி அந்த குருடன் பார்வை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதே ஆறுதல், அதே குணப்படுத்துதல், ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் கூக்குரலிடுங்க, நீங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த வரிகளை உணர்ந்து பாடி ஒப்பு கொடுத்து சிறிய ஜெபத்தோடு ஆசீர்வாதத்திற்கு கடந்து செல்வோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். நம்பிக்கையோடு பாடுங்க. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, நற்கருணை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இயேசுவே
தாவீதின் மகனே என்று கூக்குரலிடு. என்னை குணப்படுத்தும் எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, இயேசுவே என்னை குணப்படுத்தும். இறுதியாக குணமளிப்பவரே, உற்சாகமாக நம்பிக்கையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சையோடு என்னை குணப்படுத்தும் எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, இயேசுவே என்னை குணப்படுத்தும். கண்ணீரோடு எந்த இயேசுவே, இயேசுவே என்னை குணப்படுத்தும். எந்த இயேசுவே, இயேசுவே என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்கு மத்தியிலே ஆற்றலோடு எழுந்தருளி வந்திருக்கிறவரே, இம்மட்டுமாய் எங்களை காத்து வருகிற அன்பு தெய்வமே, இந்த ஆராதனை வேளையில் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பொறாமை, எங்களுடைய ஆணவம், எங்களுடைய தலைகணம், நான் என்கின்ற சுயநலம், அகந்தை, இவற்றையெல்லாம் களைந்து விட்டு, பாவத்தை களைந்து விட்டு, தீமையான எண்ணங்களை களைந்து விட்டு உம்மை அணுகி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரும் எங்களை அணுகிவார், எங்களை குணப்படுத்தும். பர்த்திமேயு குருடனை நீ தொட்டு, இதோ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுத்தீரே. ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும். இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அற்புத அந்தோணியாரனுடைய உன்னதமான தெய்வீக பிரசன்னத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கோடி அற்புதரான அந்தோணியாருடைய உன்னதமான திருத்தலத்தில் நாடி வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நோயோடும், மனக்கவலையோடும், குடும்ப பாரத்தோடும், குழந்தை பாக்கியத்திற்காக, உடல் நலத்திற்காக, கடன் பிரச்சனைக்காக, குடும்ப சமாதானத்திற்காக, மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் யார் என்னை குணப்படுத்துவார் என்று சொல். இதோ அந்தோணியாருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை இல்லாமல், நல்ல வரன் இல்லாமல், நல்ல மகள் இல்லாமல், என்னுடைய பிள்ளை என் பேச்சை கேட்பதில்லை, என்னுடைய தாய் தந்தை என்னை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். சிறியவர் முதல் பெரியவர் வரை, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைவரையும் தொட்டு ஆசீர்வதையும் பலப்படுத்தும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொட்டு ஆசீர்வதையும் சுகத்தை தாரும். அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் நற்கருணை வடிவிலே எங்களுக்கு அருகாமையில் எங்களை அணுகி வர எழுந்தருளி வந்திருக்கிற இந்த உயிருள்ள அற்புத நற்கருணை ஆண்டவருடைய அதிமிக நாமத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. எழுந்தால் படிடுவோம். மாண்புயரேவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வழிமை
யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய நல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆராதனையை வழங்குகிற பொழுது, ஆசீர்வாதத்தை பெறுகிற பொழுது நாம் பாடிய வரிகள்: குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை. நீங்க நம்பிக்கையோடு ஜெபிச்சீங்கன்னா, இத்தனை பேர் மத்தியில உங்களுடைய குரல் ஆண்டவர் காதில் விழும் என்றால் அவர் உங்களை தொடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒரு கருத்துக்காக ஒப்பு கொடுத்து கேளுங்க. என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார். குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். இந்த இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும். இந்த